ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ 5 சவர நகைக்கடன் தள்ளுபடி தகுதி உள்ளோர் தகுதி அற்றோர் பட்டியலை தயாரிக்க குழு அமைப்பு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நகைக்கடன் தள்ளுபடிக்கு யார் யாரெல்லாம் தகுதி உடையவர்கள்னால் அதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், யார் யாரெல்லாம் தகுதி அற்றவர்கள்னால் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது, அதற்கப்புறம் எவ்வளோ பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க, ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் அதற்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, ஸோ அதை பற்றின தமிழக அரசோட புதிய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு சம்மந்தமான, அதுக்கப்புறம் மகளிர் உரிமை சம்மந்தமான அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடி எதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். தேர்தல் அப்படின்ற ஒன்று வந்தாலே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, யார் யாருக்கெல்லாம் ஆகும், யார் யாருக்கெல்லாம் ஆகாது, எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான பட்டியலை தயார் பண்ணுவாங்க, எப்போ நம்ம கைக்கு நகை வரும், தேர்தலில் முதல்வரோட அறிக்கைகளில் நகைக்கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பு இருக்குதா அப்படின்றது தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதாவது கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வகைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணியில் துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நியூஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது தகுதி உடையவர்களோட பட்டியலை மட்டும் தயாரிக்க இதற்காக ஒரு குழு பார்த்தீங்க அமைச்சிருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் இதற்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ யார் யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது, யார் யாரெல்லாம் அக்செப்டட், யார் யாரெல்லாம் ரிஜெக்டட், இதில் நகைக்கடன் இவங்க தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குழு தகுதி உள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகைக்கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதி அற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமாக யார் யாரெல்லாம் இதற்கு முன்னாடி நகைக்கடன் தள்ளுபடி பெற்றிருக்காங்க, யார் யாரெல்லாம் முதல் முறை பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பெற போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் ஒரிஜினலாக ப்ரூஃப் எல்லாம் ஒரிஜினல் கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உடையவர்கள், இவர்களெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து பண்ணுறாங்க. நம்மளோட அப்டேட்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரைஸில் தான் ஏற்றுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றி டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடியுமே நிறைய பேருக்கு பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனுமே நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ முறைகேடுகள் நடந்தது. ஸோ அந்த முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முன்னக்கூட்டியே, அதாவது நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு முன்னக்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் ஆகணும், யார் யாருக்கெல்லாம் ஆகாது, யார் யாரெல்லாம் கரெக்டாக உண்மையாலுமே நகையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் வாங்கியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பொய்யா சும்மா ரெசிப்ட் வாங்கியிருக்காங்க, இல்லை போலி நகைகளை வச்சு நகைக்கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அனலைஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அதாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில இது கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவங்களுமே வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு தான் ஆகும், இவர்களுக்கு ஆகாது அப்படின்றதையே அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ அரசாணைப்படி யாருக்கெல்லாம்
யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள், அதாவது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொது நகைக்கடன், அதாவது பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்த அவர்களின் மொத்த நகைக்கடன்களில் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு ரேஷன் அட்டையில் ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 5 பவுனுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிற 5 பவுனுக்கு குறைவாக வச்சுருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு நீங்கள் அதிகமாக வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு 5 பவுன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். அதாவது இன்னும் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அந்த இதர தகுதிகள் என்னென்ன அப்படின்றதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப அட்டையில் ஒருவருக்கு மட்டும் தள்ளுபடி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 40 கிராமுக்கு மிகாமல் உள்ள நகைகளுக்கு ஈடாக பெற்ற மொத்த நகை கடன்களில் அரசாணை பிறப்பிக்கப்படும் நாள் வரை நிலுவையில் உள்ள தொகையை பகுதியாக செலுத்தியது நீங்களாக மீதமுள்ள பொது நகை கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும். அதாவது நீங்கள் 5 பவுன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 5 பவுனுக்கு இப்போ 1 லட்ச ரூபாய், ஒரு 2 லட்ச ரூபாய் இல்லை வச்சுருக்கிறீங்க, 2 லட்ச ரூபாய் வச்சதில் நீங்கள் 50,000 ஆல்ரெடி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி 1.5 லட்சம் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரசாணை வெளிப்படும் நாள் வரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் நிலுவைத் தொகையில் இருக்கணும். அதாவது எவ்வளோ தொகை நீங்கள் கட்டியிருக்கீங்களோ அது போக மீதி தொகையை மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட் செலுத்தி உங்களுக்கு நகையை கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 லட்சத்துக்கு வச்சுட்டு 50,000 கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த 50,000 உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 2 லட்சத்தில் 1.5 லட்சம் தள்ளுபடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் அதிகமான நகை கடன், அதாவது 10 பவுன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பவுன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மறுவாழ்வு முகாமில் வசிக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் தள்ளுபடி உண்டு. தமிழக அரசால் குடும்ப அட்டை ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுடையவர்கள். அதாவது உங்கள் வீட்டில் யாராவது பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாலுமே பரவாயில்லை, அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதோடு கூட பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்றதையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் நகைக்கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அவர்கள் மொத்த நகைக்கடன் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தால் அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது. அதாவது 5 பவுன் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும், அதற்கு மேற்பட்ட நகைகள் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நகைக்கடன் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும், ரேஷன் கடை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் கிடைக்கணும், கவர்மெண்ட் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.